அன்லிமிட்டெட் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறைந்த நடிகை சௌகார் ஜானகி அம்மா அவங்களுக்கு அன்லிமிட்டெட் டாக்ஸ் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த நடிகை, அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அற்புதமான நடிகை அம்மா அவங்க. அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறதுக்காக நம்மளுடைய வழக்கறிஞர் கரிஹாலன் சூர்யா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல்ல அவங்களுக்கு வந்து நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவர் பிரிந்து வாழும் குடும்பத்தினருக்கும் மற்றும் அவங்களோட ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா, நடிகையா. ஸோ அவங்களோட நடிப்பு திறன் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. 3 தலைமுறையாக ஆமாம் நடிகர்களோடு இணைந்து நடிச்சிட்டு இருக்காங்க. பழம்பெரும் நடிகைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆமாம், நம்ம வந்து அவங்களோட படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோன்னா ரொம்ப சின்ன வயசில். இப்போது இந்த டிஜிட்டல் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் சன் டிவிலே உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்த காலத்தில் அந்த மாதிரி டைமில் படம் பார்த்துருக்கோம். அதுவும் சௌகார் ஜானகி அவங்க பேர் நமக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசில் அவங்களோட படங்கள்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த ரீல்ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மோ அதெல்லாம் இல்லாத காலத்தில் சிறு வயதில் இந்த சன் டிவியோ கேடிவிலையோ அந்த மாதிரி படங்கள் போடும்போது அந்த படம் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் அவங்க பேர் வந்து நமக்கு பழக்கப்பட்ட பேர் தான் நினைவு இருக்குது. இறந்துட்டாங்கன்றது ஒரு உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். வயது மூப்பு காரணமாக அவங்க வந்து 94 வயசு, 3 தலைமுறை நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு அவங்க பேர் சொன்னோடனே உங்களுக்கு அவங்கள பற்றின வர ஞாபகங்கள் என்ன? அதான் அவங்களது ஒரு பாட்டு வரும் பார்த்திங்களா, அடுத்தாத்த அம்புஜத்தை பார்த்தேலா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து அது அப்போது பார்த்துருக்கோம். இப்போயும் சில டைம் கேட்கும்போது இப்போத்தி காலகட்டத்துக்கு கூட செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவர் இப்படி செய்கிறாங்க, நீங்கள் அதே மாதிரி எனக்கு பண்ணீங்களா அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி. அவங்க அதுக்கு கணவராக நடிக்கிறவர் அவங்க சம்பளம் பாதி கிம்பளம் பாதி இது மாதிரிலாம் வாங்குறாங்க. நம்ம வீட்டு குடும்ப சூழ்நிலை பாருன்றது அதுக்கப்புறம் 3 தலைமுறையையும் தாண்டி இந்த தலைமுறைக்கு கூட அந்த பாட்டு வந்து செட் ஆகிற அளவுக்கு இருக்குது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புதிய பறவையில் கூட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு சொல்லிட்டு சௌகார் ஜானகி அம்மா. அது கூட ரொம்ப இப்போ தலைமுறை கூட கேட்டால் ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த பாட்டு நடுவில் சில காமெடி சீனில் கூட அந்த பாட்டுகள்லாம் வச்சு திரும்பவும் ட்ரெண்டிங்கில் வந்து அந்த பாட்டு. அது விவேக் சார் MS பாஸ்கர் சார்லாம் நடித்து அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அந்த பாட்டை கேட்க ஒரு இனிமையாக இருக்கும். இவ்வளோ காலமாக நடிச்சிருக்காங்க, ஒரு நல்ல முறையில் நடித்து ஒரு அதாவது வயது மூப்பு காரணமாக தான் இறந்துருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டெலாம் வந்து வாங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் படம் நடிச்சிருக்காங்க. நான் அவங்க தெலுங்கில் தான் வந்து அறிமுகமானதுன்னு நினைக்கிறேன். முதல் சௌகார். அதனாலேருந்து தான் அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது. சௌகார் ஜானகி பேர் வந்ததே வந்து சௌகார் ஜானகி அப்படின்னு வந்துருச்சு. 400 படங்களுக்கு மேலே சொல்கிறாங்க. இப்போல்லாம் வந்து 56-60 படம் நடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. 400 படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். அம்மாவுக்கு வந்து நிறைய மேடை நாடகங்கள்லாம் கூட ரொம்ப அந்த மேடை நாடகம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000-5000 அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அவ்வளோ நாடகம் நடித்து அது மூலயமா சினிமாவில் நடித்து உண்மையிலே வந்து நிறைய ஆக்டருங்க நடிச்சிருக்காங்க. எப்படி வந்தாங்க போனாங்கன்னு இல்லாமல் சரியாக நடிச்சு கரெக்டான பாதையில் வந்து கரெக்டாக முடிஞ்சு இன்றைக்கி வந்து இறந்துட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே சௌகார் ஜானகின்னு தான் வந்து தெரியும். ஆனால் அவங்க வந்து இயற்பேர் வந்து சங்கரமஞ்சி ஜானகி அப்படின்றது அவங்களோட இயற்பேராக இருக்குது. உங்களோட சிஸ்டர் கூட, அதாவது அவங்களோட தங்கை கூட ஒரு பெரிய ஹீரோனியாக ஆக்டராக இருந்தவங்க தான். அவங்க வந்து ஆந்திராவில் வந்து ராஜமன்றின்னு சொல்லுவாங்க, கோதாவரி ராஜமன்றி. அங்கே வந்து அவங்களோட சொந்த ஊர். அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சௌகார் ஜானகின்ற பேர் தான் தெரியும், ஆனால் அவங்க சொந்த ஊரோ இயற்பேரோ நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சொல்கிறோம் நேயர்களுக்கு, இந்த நேரத்தில் அவங்க மறைந்த நேரத்தில் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1950 தான் இந்த சௌகார்னு படம் வந்து தெலுங்கில் நடிக்கிறாங்க முதல் படமாக. 52 அது 1952 தான் வந்து தமிழில் வந்து இன்ட்ரோ ஆகிறாங்க. அந்த படம் பேர் தான் வந்து வளையபதின்ற படத்தில். அதுலேருந்து தான் தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் அந்த சௌகார் படம் பயங்கர ஹிட் ஆனதுனால அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்கல்ல, ஜெயம் ரவி அந்த மாதிரிலாம் வச்சு. ஜெயம் ரவி சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ அவர் ரவி மோகனா ஆகிட்டார். அந்த மாதிரி வந்து வச்சுப்பாங்க ஹிட் ஆனதுனால. அவங்க எவ்வளோ படங்கள் நிறைய நடிச்சிருந்தாலும் அவர் பாலச்சந்திரரோட படங்களில் நிறையா நடிச்சிருக்காங்க. குணச்சித்திர கதாபாத்திரத்தெலாம் நடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து மக்களால் அதிகம் வந்து
விரும்பி பார்க்கப்பட்டது, அவங்களோட அவங்கள ஈர்க்கப்பட்டது வந்து ஈர்க்கப்பட்டது இன்றைய வரைக்கும் நினைவில் இருக்குது. இப்போ நமக்கே தெரியுது, நம்மளை தாண்டிய நம்ம கீழே இருக்க அம்மா அப்பாக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க பிடிச்சிருக்கும். நடிச்ச தில்லுமுல்லு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக ஆமாம், இருக்கும். அவங்க ரஜினி பண்ணது அந்த காமெடி கலந்து பண்ணியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த மாதிரி நிறைய 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 படங்கள் இருக்குது. ஓகே அதில் அந்த அந்த அம்மா கேரக்டர் டபுள் ஆக்டிங்கில் ரஜினி எந்த அளவுக்கு அதில் நடித்தாரோ பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவல் கொடுத்து நம்ம இப்போ வந்து டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருக்கு. அந்த காலத்தில் திரையரங்கில் பார்த்தவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும், அந்த அளவுக்கு அந்த நடிப்பு இருக்குது. இப்போ அந்த வயசுலேயும் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னா இப்போ யங்காக இருக்கும்போது எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே வந்து ஒரு சிறந்த நடிகையாக இருந்திருக்காங்கன்றது போற்றத்தக்கது தான். லாஸ்ட்டாக அவங்க எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க? இப்போ தமிழ் சினிமாவில் நம்மளை பார்த்தா சந்தானந்த் பிஸ்கோத்னு ஒரு படம் ஓகே வந்துச்சு. ஓகே அதான் லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல. நடிக்கல. ஏன்னா அந்த படத்துலேயே ரொம்ப வயதாக தான் இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் அவங்க பெருசாக நடிக்கலை. ஓகே இப்போ வந்து உடல்நல குறைவால் மருத்துவமனையில் இருந்து இறந்துட்டாங்க. அவங்க நடித்த அந்த டைமில் நடித்த பாமா விஜயம்னு ஒரு படம், அது கூட இன்றைக்கும் வந்து டிவியில் எப்போது போட்டாங்கன்னா வந்து குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்கள் பார்த்து இனிமையாக இருக்கும். அந்த புன்னகை மன்னன் அந்த சாங் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இசை அறிவில் ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஓல்டு songs சாங் போடுவாங்க போடுவாங்க, பாருங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த பாட்டு வரும். ஓகே நம்ம மெலோடி இசையில் வரும்போது இந்த பாட்டு கேட்க இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஏன்னா நிறைய அப்போலாம் வந்து லேடிஸ்க்கு வந்து கேரக்டர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரு படம்னா ஹீரோயினுக்கு ஒரு ஹோப் இருக்கும், அவங்களுக்கு பார்க்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனால் அப்போ அவங்க நடிகர் காலத்தில் அவங்களுக்கு ஒரு கதாநாயகிகளை வந்து முழுமையான ஒரு இதுவாகவே கொடுத்துருப்பாங்க ரோல். அப்படி அவங்களுக்கான அந்த நடிப்பு திறமையை காட்டுற அளவுக்கு இருந்தது. அதனால் அவங்க அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போலாம் அந்த மாதிரி இருக்கா, சும்மா ஹீரோயின்னு ஒரு ஆள் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே அதேமாதிரி எதிர்நீச்சல்னு ஒரு படம், இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அந்த எதிர்நீச்சல் பழைய பழைய எதிர்நீச்சல் படத்தில் வந்து பட்டு மாமின்னு ஒரு கேரக்டர், கேரக்டர். அதுவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகே அதெல்லாம் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த பழைய ஆட்களை இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கப்படியாகவும் கொண்டாடிய காலங்களாக வந்து இருந்தது வந்து ஓகே நடிகர்கள். ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க மறைஞ்ச செய்தியை கேட்டு திரையுலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட இரங்கல் செய்தி போட்டிருக்காரு. திரையுலகத்தில் இருக்க நிறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது நிறைய பேருக்குமே இந்த டவுட் இருக்குது. சவுகார் ஜானகி அம்மாவோட பொண்ணு தான் வந்து குட்டி பத்மினி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க, பரவாயில்ல, அது உண்மையா? அதை பேசிக்கிறாங்களே தவிர அது உண்மை கிடையாது. கிடையாது. ஓகே இந்த நேரத்தில் வந்து அது நம்ம வந்து தெரியாத விஷயம், ஏற்கனவே பல ஆண்டுகளாக பேசினு இருந்தது, அது உண்மையே இல்லை. இல்லை இல்லையா? ஓகே. சமீபத்தில் நம்ம பாடகி எஸ் ஜானகி அம்மா மறைந்த செய்தி கேட்டோம், பார்த்தோம். அதை அவங்களும் சவுகார் ஜானகி அம்மாவும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நிறைய. அது நெருங்கிய நண்பர்கள்ன்ற நண்பர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏன்னா அவங்க திரைப்படத்தில் இவங்க நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போ சமீபமாக தான் பாடகி ஜானகியும் இறந்தாங்க, இவங்களும் இறந்துருக்காங்க. 2 பேரும் ஜானகி. மறைந்த சவுகார் ஜானகி அவர்களுக்கு அன்லிமிட்டெட் டாக்ஸ் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.